குலக்கல்வி வேண்டாம் அப்படின்னு முழு மூச்சுல குதிப்பாங்க. கடைசியில அவங்களுடைய அரசியல் நிறுவனத்தையோ கட்சியையோ அல்லது அவர்களுடைய ஆர்கனைசேஷன், சமூக நிறுவனமா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னு பாருங்க. தங்களுடைய வம்சம் தங்களுடைய வாரிசு கிட்ட தான் போகுது. அப்படின்னா என்ன? சனாதன ஹிந்து தர்மங்கிற பிராண்ட டிஸ்ட்ராய் பண்ணு, ப்ராடக்ட அப்சர்வ் பண்ணு. அதே மாதிரி சனாதன ஹிந்து தர்மத்தின் நம்முடைய ஆலய சம்பிரதாயங்களான ருத்ர கன்னிகைகளை அழின்றாங்க. ருத்ர கன்னிகைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இப்ப என்ன? ருத்ர கன்னிகைகள் மேல இவர்கள் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பழி என்னன்னா, ஓ அவர்கள் விபச்சாரிகளாகி விட்டார்கள், அது விபச்சார சிஸ்டம் ஆயிடுச்சு. சரி, பிராண்ட் அழிச்சிங்க, ப்ராடக்டையும் அழிச்சிட்டீங்களா? விபச்சாரத்தை சமூகத்துல ஒழிச்சிட்டீங்களா? இல்ல, வெஸ்டர்னைஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிராண்ட அழி, ப்ராடக்ட திருடு, முடிஞ்சு போச்சு. பிராண்ட அழிச்சு ப்ராடக்ட திருடு. இந்து சமூகத்திலே இருந்த சனாதன இந்து தர்மத்தை எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, அழிக்க நினைத்தார்களோ, மறுமலர்ச்சி என்கின்ற பெயராலே அதை ட்விஸ்ட் பண்ண நினைச்சாங்களோ, எல்லாருமே பாத்தீங்கன்னா பிராண்ட டிஸ்ட்ராய் பண்ணு, ப்ராடக்ட அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான்